வணக்கம் நண்பர்களே. 1985 வெளிவந்த சிந்து பைரவி, சுஹாசினி சிவகுமார் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம். இப்படத்தின் சிறப்பினை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். தமிழ் இசையின் சிறப்பை பாமர மக்களுக்கு புரியும் விதமாய் எளிமைப்படுத்தி, இசை பின்னணியுடன் காதலை மையப்புள்ளியாக வைத்து கதை பின்னி சிறந்த கலைப்படைப்பாக சிந்து பைரவியை செதுக்கி எடுத்திருந்தார் கே. பாலச்சந்தர் அவர்கள். இசையின் நோக்கமே மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதுதான். ஒரு சிறந்த இசைக்கலைஞன் பிறரது சந்தோஷத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து கொள்ளும் இயல்பை இசை மூலமாய் பெற்றுவிடுகின்றான் என்கின்ற சிறந்த கருத்து சிந்து பைரவியில் வலியுறுத்தப்பட்டது. புகழின் உச்சத்தில் இருக்கும் கர்நாடக இசை கலைஞன் சிவகுமார் அவருக்கு இசை வீசை என்ன விலை என கேட்கும் ஞான சூன்யமான மனைவி சுலக்ஷனா. பொருத்தமில்லாத இந்த ஜோடியின் குடும்ப வாழ்க்கையில் தனக்கு வாய்த்த மனைவியை ஒரு அபசுரமாகவே கருதுகின்றார் அந்த இசை கலைஞன். இந்த சூழ்நிலையில் இசை மேதைக்கே சங்கீத சூட்சமங்களை சொல்லித்தரும் கலைவாணியாய் ஒரு ரசிகை, அதாவது சுஹாசினி அறிமுகமாகிறாள். ரசிகை பிறகு தோழியாக மாறி பிற்பாடு காதலியாக பரிமாண வளர்ச்சி அடைகிறாள். இருவருக்குள்ளேயும் சங்கீத சர்ச்சைகள் அடிக்கடி நிகழும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த இசை மேதையின் மேல் தனக்கு இருந்த பெரிய மரியாதையின் காரணமாக அவரிடத்திலே தன்னையே இழக்கும் துணிச்சல் அந்த ரசிகைக்கு வருகின்றது. மரபு ஒழுக்கத்தை மீறிய கலாச்சாரம் கடந்த இந்த காதல் மனைவிக்கு தெரிய வந்தபோது அதற்கு தடுப்புச்சுவர் எழுப்பி நிற்கின்றாள். காதலியின் பிரிவு இசை மேதையை பெரும் குடிகாரன் ஆக்குகின்றது. மதுப்பழக்கம் அவரது புகழ் மரியாதையை தகர்க்கின்றது. இதை சகித்து கொள்ள முடியாத மனைவி கணவரின் காதலியான ரசிகையை அவருக்கு இரண்டாம் தாரமாக்க முன்வருகின்றாள். தன் அபிமானத்திற்குரிய இசை மேதையை இரண்டு பெண்டாட்டிக்காரன் என நாளைய சமுதாயம் விமர்சனம் செய்யக்கூடாது என காரணம் காட்டி அவரால் உருவான வாரிசை வாரி வழங்கிவிட்டு புறப்படுகிறாள் அந்த ரசிகை. இசையும் காதலும் ஒரே அலைவரிசையில் அணிவகுத்து வந்த சிந்து பைரவியின் கதை இதுதான். சிவகுமார் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தை கையில் எடுத்திருந்தார். இசை கலைஞனுக்கே உரிய இயல்பு மாறாமல் ரொம்பவும் யதார்த்தமாய் நடித்து தனது சிறப்பான நடிப்பை பதிவு செய்திருந்தார். படத்தின் முன்பாதியில் இசை கலைஞனாகவும் பின்னர் வரம்பு கடந்த பெரும் குடிகாரனாகவும் வலம் வந்து வெளுத்து வாங்கியிருந்தார். சிவகுமாரின் மனைவி பைரவிக்கு சங்கீதம்னா என்று கதாநாயகன் அறிமுகம் செய்ய தொடங்கும்போது கிலோ என்ன விலை என்று கத்திரிக்காய் வியாபாரியிடம் பைரவி கேட்கும் காட்சியை இணைத்திருப்பது இயக்குனர் பாலச்சந்தரின் டைரக்டரியில் டச்சுக்கு ஒரு சின்ன சாம்பிள். கணவன் காட்டும் வெறுப்புக்கு காரணம் இசைஞான குறைவுதான் என உணர்ந்த சுலக்ஷனா டெல்லி கணேஷை வைத்து இசை கற்றுக்கொள்ள விரும்புகின்றாள். இசை பயிற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாமல் வடம் காய வைப்பதிலும் சமையல் அறையிலுமே அந்த குடும்பத் தலைவி தனது கவனத்தை சிதற விடுகின்றாள். இயக்குனரின் திரைக்கதை அமைப்பு திறனுக்கு சிறந்த உதாரணமாக இருந்தது இந்த காட்சிகள். பைரவி கதாபாத்திரத்தில் தோன்றிய சுலக்ஷனாவின் பாந்தமான நடிப்பு
ஒரு பொறுப்பான குடும்பத் தலைவியை அடையாளம் காட்டியது. இந்த பைரவிக்கு நேர்மாறாக இருந்தது சிந்து கதாபாத்திரம். இசையில் பாண்டித்யம் பெற்ற கலைவாணியாய் அவதாரம் எடுத்தவளைப் போல சிந்துவின் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ரசிகையாக அறிமுகமாகி தோழியாக உருமாறி காதலியாக அவதாரம் எடுத்து சிந்து கதாபாத்திரத்தில் வலம் வந்த சுஹாசினி அந்த கேரக்டருக்கு பொருத்தமான பெண்ணாக இருந்தார். பொதுவாகவே பாலச்சந்தர் படைக்கும் பெண் கதாபாத்திரங்கள் நல்ல புத்திசாலிகளாகவே இருக்கிறார்கள். விழிப்புணர்வும் படிப்பறிவும் கொண்ட இந்த பெண் கதாபாத்திரங்கள் சமூகத்தின் விதிமுறைகளை மீறும் புரட்சி பெண்களாக துணிச்சல் மிகுந்தவர்களாக தோற்றமளிக்கிறார்கள். இந்த துணிச்சல்கார பெண்ணை சிந்து கதாபாத்திரத்திலும் பார்க்க முடிந்தது. மிருதங்க வித்வான் டெல்லி கணேஷ், நீதிபதி டி.எஸ். ராகவேந்தர், ஜனகராஜ், மணிமாலா போன்ற அனுபவ கலைஞர்களும் தங்களது கதாபாத்திரங்களை கச்சிதமாக செய்து படத்திற்கு பலம் சேர்த்தனர். பாலச்சந்தரின் துவக்க காலத்தில் அவரது படைப்புகளுக்கு உயிரோட்டமான இசையை வழங்கியவர் வி. குமார். அவள் ஒரு தொடர்கதையில் ஆரம்பித்து தண்ணீர் தண்ணீர் வரை எம்.எஸ். விஸ்வநாதனின் இசை இதயமாக இருந்தது. தலைமுறைகளை தாண்டி வந்த தலைமகன் கே. பாலச்சந்தர் இளைய தலைமுறை இசை கலைஞனான இளையராஜாவோடு கைகோர்க்க தொடங்கிய முதல் படம் சிந்து பைரவிதான். இசை காவியமாக இருந்த இந்த படத்திற்கு இளையராஜா இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இசையை எடுத்து வந்து கொடுத்திருந்தார். மறி மறி நின்னே பாடறியேன் படிப்பறியேன் நான் ஒரு சிந்து காவடி சிந்து ஏதன்னி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா போன்ற பிரபலமான பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம் பிடித்தது. கர்நாடக கீர்த்தனையுடன் தமிழ் கலாச்சாரம் காக்கும் எளிமையான மெட்டுக்களை இணைத்து கைத்தட்டலை பெற்று வந்த இசையை வழங்கியிருந்தார். இந்த இசை காவியத்தை போன்றதொரு இன்னொரு படைப்பை படைத்து காட்டுவது கே. பாலச்சந்தருக்கு அவ்வளவு எளிதான விஷயமல்ல. இந்த பொன்னான வாய்ப்புக்காகத்தான் இதுவரை பொறுமை காத்திருந்தோம் போலிருக்கிறது என சிந்து பைரவி படப்பணிகளின் போது கே. பாலச்சந்தரிடம் திறந்த மனதுடன் சொன்னாராம் இசைஞானி இளையராஜா. 1985ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த இசை காவியம் மக்கள் மன்றத்தின் பேராதரவுடன் வசூலை அள்ளி கொண்டு வந்ததோடு வெள்ளி விழாவையும் கொண்டாட வைத்தது. மக்கள் செல்வாக்கோடு வெற்றி பவனி வந்த இந்த இசை காதல் காவியம் பல தேசிய விருதுகளையும் கொய்து வந்து அதன் படைப்பாளியை பெருமைப்படுத்தியது. நான் ஒரு சிந்து காவடி சிந்து பாடலை எழுதிய வைரமுத்துவின் வைர வரிகளுக்கு தேசிய விருது வெகுமதி கிடைத்தது. அந்த பாடலை இனிமையாக பாடிய இளமையான குரலுக்கு சொந்தக்காரரான பாடகி சித்ரா சிறந்த பாடகியாக அங்கீகாரம் செய்யப்பட்டு தேசிய விருதும் பெற்றார். பாலச்சந்தரின் கலை படைப்புகளில் கௌரவ படைப்பாக இருக்கும் இந்த இசை காதல் காவியம் இன்று திரையிட்டாலும் திரை அரங்கத்தை நிரப்பும் ரசிகர் படைகள் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.